நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாலன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழார் அடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மிகண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிடதுரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பொன்னார்மொழி ஏழ்முடன் அமர்த்தின நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பிரமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாவர்களை மனமொழிமைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவகோணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழிமைகளாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை சொல்வர்களே, இன்று மாசி மாதம் பூராட நட்சத்திரம், எம்பெருமான் காரி நாயனார் குருபூசி திருநாள். அன்பர் பெருமக்களே, காரி நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 5 திருப்பாடல்களிலே நமக்கு அருளியிருக்கிறார். காரி நாயனாருடைய சரிதத்தை திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது கரைக்கண்டன் கடலடியை காப்பு கொண்டிருந்த கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியன் என்று சொல்கிறார். அது கரைகண்டன் கடலடியை, விடத்தையுடைய கண்டத்தையுடைய வீரக்கடலணிந்து திருவடியை காவலாக கொண்ட நாயனார் என்று சொல்லி கனம்புள்ள நம்பி காரி என்று சொல்லி 2 நாயனாரையும் சேர்த்து திருத்தொண்ட தொகையிலே அருளியிருக்கிறார். நம்முடைய வகைநூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்பியாண்ட நம்பிகள் அருளுகின்ற பொழுது நாயனாருடைய பெயரும் அதே மாதிரி அவர் அவதரித்த பதியம் இதில் கூறுகின்றார். புல்லனவாக வகை உலகத்து புணர்ந்தனவும் சொல்லின் நவும் நயம் ஆக்கி சுடர்முன் குவடுதனில் தனி வில்லனை வாழ்த்தி விளங்கும் கையிலை புக்கான் என்பரால் கல்லண மாமதில் சூழ் கடவுரினில் காரியையே. கல்லண மாமதில் சூழ் கடவுரினில் காரியை என்று சொல்லி, அதாவது கல்லால் அமைந்த மதில் சூழ்ந்த திருக்கடவுரில் அவதரித்த காரியார் என்று சொல்லி இந்த அந்தாதி ஆசிரியர் அருளுகின்றார். அப்படி காரியார் என்பவரையே தம்முடைய நூல்கள் உலகத்தில் புண்மையானவாக கழியாதபடி புல்லனவாக வகை உலகத்து புணர்ந்தனவும் தன்னுடைய நூல்கள், இவர் காரிக்கோவை என்று சொல்லக்கூடிய நூலை அருளியிருக்கிறார். அதிலே இறைவனுடைய பெருமைகளை அதிலே பாடியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த தம்முடைய நூல்கள் உலகத்தில் புண்மையனவாக கழியாதபடி சொல்லும் பொருளும் நயப்புடனவாக சொல்லினவும் நயமாக்கி சுடர்வன் கோவடுதனில், அப்படி சொல்லும் பொருளும் நயப்புடையனவாக செய்து ஒரு பொருந்திய பொன்மலையாகிய ஒப்பற்ற வில்லினை உடைய இறைவரை துதித்து அவர் பெருமான் இருக்கக்கூடிய கைலையை அடைந்தார் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி நாயனார் எப்பொழுதும் சிந்தையில் கையிலேயே நினைந்து கொண்டிருப்பார். அதே மாதிரி அவர் மனதாலே கையிலே நினைந்து கொண்டிருந்த நாயனார் இறுதியாக இந்த உடம்போடு கையிலை சென்று சீவன் முக்தராக கையிலை சென்று சேர்ந்தார் என்று சொல்லி நமக்கு சரிதத்திலே அறிய முடிகிறது. நம்முடைய விரிநூல் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் முதல் பாடலில் சொல்லுகின்ற பொழுது, அதாவது நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மறையாளர் திருக்கடவூர் வந்துதித்து வந்தமிழின் துறையான பயந்தெறிந்து சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை தம்பெயரால் குழவும் வகை முறையாலே தொகுத்தமைத்து மூவேந்தர் வாழ்பயில்வார். அதாவது மறையாளர், இவர் மறையவர் குலத்தை சார்ந்தவர். திரு கடவுரிலே அவதரித்த பெருமான் அந்த வன்தமிழின் துறையான பயன் தெரிந்து என்று சொல்லி, வன்தமிழ்னா வளப்பமுடைய தமிழ் என்று சொல்லுவது நம்முடைய திருமுறைகள், நம்முடைய அருளாளர்கள் பாடியதெல்லாம் வன்தமிழ் என்று சொல்லுவார்கள். அப்படி வன்தமிழின் துறையான பயன் தெரிந்து, அதனுடைய பயனை தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய என்று சொல்லி சொல்விளங்க பொருள் மறைய அவர் கோவை பாடினார். கோவை பாடுவது என்று சொல்லி அவருடைய தமிழ் நூலுக்கு பெயர் சொல்விளங்கி பொருள்மறைய குறையாத தமிழ் கோவை தம்பெயரால் குழவும் வகை. அவருடைய கோவைக்கு பேர் காரிக்கோவை என்று சொல்லி பெயர் வழங்கும்.
அப்படி முறையாலை தொகுத்தமைத்து அந்த தமிழ் கோவைகளை மூவேந்தர் என்று சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டிய மன்னரிடத்தில் சென்று அந்த கோவையை பாடி காட்டக்கூடிய சிறப்புடையவர் நம்முடைய ராயரார் என்று சொல்லுகிறார். அதாவது இதில் என்ன சொல்கிறார்னா, வன்தமிழின் துறையான பயன் தெரிந்து, வன்தமிழ் அப்படிங்கிறது அதாவது துறையான பயன் அப்படின்னா தமிழினுடைய பயன் என்னென்னா, வன்தமிழின் துறையான பயன் அப்படின்னா என்னென்னா உயிருக்கு வழியாக ஊதியமாகிய பயன்கிறார். உயிருக்கு ஊதியமாகிய பயன் அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளை பற்றி, அகப்பொருள் துறையில் இறைவன் அடியார்பால் கூட்டமும், புறப்பொருள் துறைகளில் பாசங்களை எறியும் ஞான வெற்றியும், இவற்றால் வீடு பேர் அடைதலும் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் அருளுகின்றார். அதாவது கோவை என்று சொன்னாவே திருக்கோவையார் என்று சொல்லுவது நமக்கு திருச்சிற்றம்பல கோவையார் என்று சொல்லி மணிவாசக பெருமான் அருளியது பெருமானை அகத்துறை பாடலாக பாடிய ஒரு கோவை. அதே மாதிரி இதிலே இறைவனை அகப்பொருள் துறையிலே அடியார் கூட்டமும் இறைவன் என்று சொல்லியும், அதே மாதிரி புறப்பொருள் துறைகளிலே பாசங்களை எறியக்கூடிய ஒரு ஞான வெற்றி, இவற்றால் வீடு பெறுதலுமாம் என்று சொல்லி, நூல்கள் இவர் வீடு பெற சாதனமாயினமை காணலாம் என்று சொல்லி, அந்த மாதிரி நூல்கள் இவர் வீடு பெறுவதற்கு சாதனமாக இருந்தது அந்த அவர் பாடிய காரிக்கோவை என்று சொல்வார்கள். அதே மாதிரி வன்தமிழ் துறையாகிய மெய்ப்பொருள் என்று சொல்லி உணர்ந்து என்று சொல்லுகிறார். சொல்விளங்கி பொருள் மறை அப்படின்னா சொற்கள் விளக்கமாகி உள்ளுரை பொருளாகி வீடு வேற்று நிலை வெளி தோன்றாது கிடக்க என்று சொல்லி, அதாவது சொற்கள் விளக்கமாக இருக்கும். அதே மாதிரி பொருள் என்று சொல்லுவது திருமுறைகளுடைய பொருள் என்னென்னா வீடு பேராகிய நலம். அது வெளிப்பட தெரியாது, அது உள்ளாக இருக்கக்கூடியது, உள்ளீடாக இருக்கக்கூடியது. அப்படி வெளி தோன்றாது கிடக்க இறைவருடைய புகழை உள்ளுரையாக கொண்டு பாடும் அகத்துறை புறத்துறை பாட்டுகளின் உள்ளுரை என்று சொல்லி அது சொல்விளங்கி பொருள் மறைய என்று சொல்லி இந்த பாடலில் சொல்லுகிறார். அதே மாதிரி வன்தமிழ் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். வன்தமிழ் என்று சொல்லுவது பெரிய புராணத்திலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரை பற்றி சொல்ல வருகின்ற பொழுது, நாவுக்கரசருடைய புராணத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய சீர்காழியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல வருதுங்க. தொண்டர்குழாம் புடைசூல தொழுது கரத்தொடு நீரு துதைந்த கோலம் கண்டவர்கள் மனம் கசிந்து கரைந்துருகும் கருணைபுரம் பொலிந்து காட்ட தென்திரவாய் கடல் மதைப்பில் உகந்தேறும் திருநாவுக்கரசர் தாமும் வன்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழி மருந்து சார்ந்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானை சந்திப்பதற்காக நாவுக்கரசு பெருமான் தில்லையம்பதியிலிருந்து செல்லுகின்ற பொழுது அந்த காட்சியை சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் சென்று சீர்காழியை அடைந்த பாங்கினை சொல்ல வருகின்ற பொழுது வன்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழை மருந்து சார்ந்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தமிழை வன்தமிழ் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். அதே மாதிரி மறுமாற்று திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தாண்டகத்தை நாவுக்கரசு பெருமான் திரு அதிகையில் அவர் அருளுகின்ற பொழுது அரசர் அவரை அழைத்து வர சொல்லி ஆட்களை ஏவி விடுகின்ற பொழுது அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா வர முடியாது என்று சொல்கிறார். அப்போ அந்த நாமார்க்கும் குடியல்லோம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை நமக்கு அருளுகின்ற பொழுது நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்து நான்மறையின் கோமானை நதியினுடன் குளிர்மதிவாள் சடையானை தேமாலை செந்தமிழின் செழுந்திருத்தாண்டகம்பாடி ஆமாறு நீரலைக்கும் அடைவலம் என்று அருள் செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல நமக்கு அவர் வர முடியாது, எனக்கு தலைவன் சிவபெருமான், எனக்கு உறவுகள் என்று சொன்னால் உருத்தர பல்கணத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார் பெருமக்கள் என்று சொல்லி அங்கு இறைவனுடைய கட்டளை ஏற்க மறுத்து அந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது செந்தமிழின் செழுந்திருத்தாண்டகம் தேமாலை செந்தமிழின் செழுந்திருத்தாண்டகம் என்று சொல்லி அங்கு சொல்லுவார். அப்படி நம்முடைய தமிழை வன்தமிழ் என்றும் அதே மாதிரி செழுந்திருத்தாண்டகம் என்று சொல்லி எல்லாம் நமக்கு சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளி இருக்கிறார் என்று சொல்லி அப்படி இந்த வன்தமிழ் என்று சொல்லுவது வளப்பமான தமிழ். அது என்ன வளப்பமுடைய தமிழ் என்று சொன்னால் இறந்தார்களை மீட்டு கொடுத்த ஒரு பெருமை நம்முடைய தமிழுக்கு உண்டு. அதான் நமக்கு எலும்பை பெண்ணாக்கியது. நம்முடைய மயிலாப்பூரிலே எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவையினுடைய உடலை பூம்பாவையை நமக்கு பெண்ணாக மாற்றி கொடுத்தது. மட்டிட்ட புன்னயம் காடல் மடமைகளை கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருவாக்கு.
அதில் போதியோ என்று சொல்லக்கூடிய அதுதான் மந்திரம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்வார். போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் என்று சேக்கிழ பெருமான் அந்த அந்த எலும்பும் சாம்பலுமாக இருந்தது பெண்ணாக மாறியதற்கு காரணம் போதியோ என்று சொல்லக்கூடிய அன்னமை திருவாக்கு, அந்த ஒரு மந்திரம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அதில் அருளுகின்றார். அதே போல நம்முடைய அப்பூதி நாயனாருடைய மகன் மூத்த திருநாவுக்கரசை அரவு தீண்டி விடுகிறது. அப்பொழுது அந்த அரவு தீண்டிய நாவுக்கரசை மூத்த திருநாவுக்கரசை நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் அப்பர் சுவாமிகள் ஒன்றுகொளாம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி அந்த விஷத்தை நீக்கி அந்த குழந்தை தூங்கியவன் எழுந்து வருவது போல வந்து மீண்டும் அப்பர் சுவாமிகளிடத்திலே திருநீர் வாங்கி அந்த குழந்தை உய்வு பெற்றது என்று சொல்லி நாம் திருமுறைகள் மூலமாக பெரிய புராணத்தின் மூலமாக அறிய முடிகின்றது. அதே மாதிரி குளத்திலே விளையாடி கொண்டிருந்த நம்முடைய அவிநாசி எம்பதியில் அந்த முதலை உண்ட அந்த பாலகனை 2 ஆண்டுகள் கழித்து முழு வளர்ச்சியோடு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பதிகம்பாடி நமக்கு மீட்டு கொடுத்தார். உரைப்பார் உரையுகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் உரைக்காடு சோலை புக்கொலியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று சொல்லி அங்கு இறைவனிடத்திலே உரிமையோடு கேட்டு பெற்றது இந்த தமிழ்தான். அதான் அதற்கு பேர் வன் தமிழ் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கு அருளுகின்றார். அந்த இடத்திலே சுந்தரமூர்த்தி சாமிகளை சேக்கிழார் பெருமான் உயிரளித்த திருவாளன் என்று சொல்லி நம்முடைய கொங்கு நாட்டிலே போற்றுகின்றார். அவ்வளவு சிறப்புடையது. அதாவது 2 ஆண்டுகள் கழித்து அந்த குளத்திலே நீரும் கிடையாது, முதலையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்த குளத்திலே நம்பிகள் பாட இறைவனுடைய கட்டளைப்படி வருணன் மலை பொழிய அந்த குளம் நிரம்ப முதலை அந்த குளத்திலே வந்து அந்த குழந்தையை 2 ஆண்டு வளர்ச்சியோடு உமிழ்ந்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். அதுதான் வன் தமிழ் என்று சொல்லி சொல்லுவது. அதே மாதிரி நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாரை சமண மன்னர்கள் 4 சூழ்ச்சிகள் செய்தார்கள். அந்த 4 சூழ்ச்சிகளிலே இறுதியாக செய்தது கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சியது. திருப்பாதிரி புலியூருக்கு அருகிலே கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சுகின்றார்கள். அப்பொழுது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவ என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடி மேலே ஏறுகிறார். அந்த இடத்தை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது அது இருவினை பாசம் மும்மழக்கள் ஆர்த்தலில் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்திலே நாவுக்கரசு பெருமான் அந்த கடலிலே இருந்து மேலே எழுந்தது 5 எழுத்தை சொல்லிய அந்த திருப்பதிகத்திலே 5 எழுத்து திருப்பதிகம் சொற்றுணை வேதி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடியே கரையேறிய ஒரு பெருமை நம்முடைய தமிழுக்கு உண்டு. அதான் வன் தமிழ் என்று சொல்லி சொல்லுவது. இப்படி பல அற்புதங்களை செய்தது நம்முடைய இந்த தெய்வ தீந்தமிழ் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதனால் வன் தமிழ் என்று சொல்லி சொல்லுவது இந்த இடத்திலே இறைவனை பற்றிய அந்த வளப்பமுடைய சொல் மாலைகள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அந்த மாதிரி தமிழ் கோவை பாடிய ஒரு பெருமை இந்த நாயனாருக்கு உண்டு. அடுத்த திருப்பாடலிலே அங்கவர்தாம் மகிழும் வகை அடுத்த உரை நயமாக்கி கொங்கலர்தார் மன்னவர்வால் பெற்ற நிதி குவை கொண்டு வெங்கனரா ஒடுகிடந்து விளங்கும் இளம்பிறை சென்னி சங்கரனார் இனிதவரும் தானங்கள் பல சமைத்தார். இப்போ அவர் கோவை பாட ஆரம்பிக்கிறார். இறைவனை பற்றிய பாடல்கள் தான் எல்லாமே. அந்த இறைவனை பற்றி கோவை பாடி 3 மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய முடி மன்னர்களிடத்திலே சென்று அவர் அதை பாடி பரிசு பெறுகிறார். அந்த பரிசு எல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா இறைவனுக்கு கோயில் சமைத்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த நாயனார் எப்படின்னா 2 திருப்பணி செய்தவர். ஒன்று பெருமானுக்கு ஆலயங்கள் சமைத்தார். அதே போல் அரண் அடியார்களுக்கு வேண்டிய பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார். அப்போ 2 பணியும் செய்தவர். நம்முடைய தொன்ற புராணத்திலே இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள் ஒன்று புகழ்துணை நாயனார், கண்ணப்ப நாயனார். இது போன்று இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள் கோச்செங்க சோழ நாயனார். இப்படி எல்லாம் இறைவனுக்கு ஆலயம் கட்டி இறைவனுக்கு தொண்டு செய்தது. அதே மாதிரி அடியார்களுக்கு தொண்டு செய்த இளையான்குடி மாற நாயனார், இயல்பகை நாயனார். இப்படி நாயன்மார்கள் எல்லாம் அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள்.
2 தொண்டும் செய்தவர்கள். மெய்ப்பொருள் நாயனார், குலச்சிறை நாயனார், இது மாதிரி இவர்கள் எல்லாம் 2 தொண்டும் செய்தவர்கள். அப்போ அரணுக்கு பணி செய்தவர்கள், அடியார்களுக்கு பணி செய்தவர்கள், 2 பணியும் செய்தவர்கள் என்று சொல்லி தொண்ட புராணத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த நாயனார் 2 பணியும் செய்திருக்கிறார். பெருமானுக்கும் தொண்டு செய்திருக்கிறார், அதே போல அடியார்களுக்கும் தொண்டு செய்திருக்கிறார். இந்த பாட்டில் அங்கவர்தாம் மகிழும் வகை அப்படின்னா, அப்படி அங்கு அவர் தாம் மகிழும் வகை, மன்னர்கள் எல்லாம் மகிழக்கூடிய வகையிலே அந்த காரி கோவையை நயமாக்கி கொங்கலர்தார் மன்னவர்வால் பெற்ற நிதி குவை கொண்டு அதை பாடுகின்ற பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிதியை கொண்டு பாருங்கள், அவர் பாடுகிறார், அவர் தன்னுடைய வாக்கு வன்மையினாலே பாடக்கூடிய அந்த நிதியை கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை கொண்டு அவர் தான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்கிறார்னா இறைவனுக்கு தொண்டு செய்கிறார். அதுதான் பெற்ற நிதி குவை கொண்டு வெங்கனராவோடு கிடந்து விளங்கும் இழை பிறச்சென்னி சங்கரனார் இனிதவரும் தானங்கள் பல சமைத்தார். அப்படி பெருமான் வெங்கனரா ஒடுகிடந்து அப்படியே பாம்பை அணிந்து கொண்டு இளம் பிறையை சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சங்கரனார் பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தானங்கள் ஆலயங்கள் பல சமைத்தார் என்று சொல்லி, இவ்வளவு என்று சொல்லவில்லை. இப்படி பல ஆலயங்கள் அந்த பெற்ற நிதியை கொண்டு, அரசர்கள்பால் பெற்ற நிதியை கொண்டு பல ஆலயங்கள் செய்திருக்கிறார் நம்முடைய நாயனார் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த பெற்ற நிதியை கொண்டு பெருமானுக்கு ஆலயங்கள் சமைத்தார் என்று சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடலிலே இப்போ இந்த திருப்பாடல் அவர் இறைவனுக்கு செய்த தொண்டை சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடலை சொல்லுகின்ற பொழுது அடியார் பணியை சொல்லுகிறார். யாவர்க்கும் மனமுவக்கும் இன்பமொழி பயன் ஏம்பி தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லார்க்கும் மேவூற்ற இருநிதியம் மிக அழித்து விடையவர்தம் காவூற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய். அதாவது இப்போ அடியார் பணியை சொல்கிறாருங்க. முதல்ல இறைவன் பணி சொன்னார், இப்போ அடியார் பணி. யாவர்க்கும் மனமுவக்கும் இன்பமொழி பயன் இயம்பினார். யாவர்க்கும் மனமுவக்கும் இன்பமொழி பயன் விளங்கி அப்படின்னு சொல்கிறாருங்க. எல்லாத்துக்கும் இன்பமொழி பயன்னா எல்லாத்துக்கும் இன்பமொழி கூறுவது, யாவர்க்கும் மனம் மகிழ்ந்து மன மகிழ்ச்சி தருவது ஒன்று அப்படின்னு சொல்கிறார். அதாவது இன்பமொழிங்கிறது ஒரு நம்ம எத்தனையோ புண்ணியங்கள் செய்தாலும், இப்போ திருமூல தேவராயனர் சொல்வார், யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று சொல்லி உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று சொல்வார். நல்ல இன்பமொழியை கொடுப்பது. இன்பமொழி என்று சொன்னால் இறைவனை பற்றிய மொழிகள். இறைவனை பற்றி சொல்லுவது தான் இன்பம் கொடுக்கும். நிலையான இன்பத்தை எது கொடுக்குன்னா இறைவனை பற்றிய புகழ்சேர் மொழிகள் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அதை யாவர்க்கும் மனமுவக்கும், அப்படியே மனம் உவந்து கொண்டிருக்கக்கூடிய மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இன்பமொழி பயன் இயம்பி, அதுதான் ரொம்ப முக்கியம். யாவர்க்கும் அந்த யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று சொல்லி திருமூலர் சொல்லுவது போல அப்படி இன்பமொழி பயன் இயம்பி தேவருக்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும். பெருமான் எப்படிப்பட்டவன்னா தேவர்களுக்கெல்லாம் மூத்த தேவராக இருக்கக்கூடியவன் பெருமான்கிறார். மேலோருக்கு மேலோய் போற்றி என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்தில் சொல்லுகிறார். அது நம்முடைய மனுநீதி சோழருடைய சரிதத்திலே சொல்லுகின்ற பொழுது, நகர சிறப்பிலே சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது பெருமானை முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளதோ என்று சொல்லுவார். அந்நிலையில் உயிர் விரிந்த ஆண்கன்றும் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடனிழலும் இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்தலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்திலே ஒரு உயிர் உடம்பை விட்டு பிரிந்து விட்டால் மீண்டும் அந்த உயிர் உடம்புக்கு வருவது என்பது இல்லை. ஆனால் இந்த இடத்திலே இறந்த அந்த கன்றுக்குட்டியும் உயிர் பெறுகிறது, இளவரசரும் உயிர் பெறுகிறார், மந்திரியும் உயிர் பெறுகிறார். இது எப்படி என்று சொன்னால் சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறார், அது யாவர்க்கும் முன்னவனே முன்னின்றார். பெருமான் முன்னின்றால் நடவாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி, இப்போ பெருமான் என்ன சொல்றார், தேவருக்கு முதல் தேவர் என்று சொல்லுவது போல எல்லாருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடியவன் பெருமான் என்று சொல்லி சொல்கிறார். அதே போல நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்திலே எல்லாரையும் அடிமையாக உடையக்கூடியவன் சிவபெருமான் என்று சொல்கிறாருங்க. அதாவது நம்பிகளை ஆட்கொள்ள வருகின்ற பொழுது தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நம்முடைய பெருமான் கிழவேதியராக வருகின்றார். அப்படி வந்து சபையிலே நின்று அந்த மறையவர்களை பார்த்து அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார், ஆவது கேள்வின் மறையோர் இந்நாவல் நகர்வோரான் அடியான் என்றான். எப்படிப்பட்டவன்,
தேவரையும் மால் அயன் முதல் திருவின்மிக்கோர் யாவரையும் வேறடிமையாக உடைய பெம்மான் என்று சொல்லி திருமால், பிரம்மா, மற்ற இந்திரன் மற்றும் உள்ள தேவர்கள் அத்துணை பேரையும் அடிமையாக உடையவன் சிவபெருமான். இப்போ சுந்தரரை பார்த்து என் அடியான் என்று சொல்லுகிறார். அவர்களெல்லாம் வேறடிமை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இவர் எப்படின்னா காதல் அடிமை என்று சொல்லி விரும்பி ஆட்கொண்டது சுந்தரரை. அவர்களெல்லாம் அடிமைகள், கொத்தடிமைகள் என்று சொல்லி நமக்கு அங்கே சொல்லுகிறார். அப்படி நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவன்னா தேவர்க்கு முதல் தேவர். அப்படிப்பட்ட முதல் தேவராக இருக்கக்கூடிய சீரடியார் எல்லாருக்கும் அவருடைய அடியார் பெருமக்களுக்கு என்ன செய்வாராம்? மேவூற்ற இருநிதியம் மிக அளித்து, அப்படி அந்த இருநிதியம் மிக அளித்து, இருநிதியம் என்று சொல்வது சங்க நிதி, பதமநிதி என்று சொல்லக்கூடியதா இருநிதியம், அதை அளித்து விடையவர்தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய் என்று சொல்லி அப்படியே அந்த பெருமானுடைய காவுற்ற திருக்கையிலை, கையிலையில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் மறவாத அந்த சிந்தையுடையவராக நம்முடைய நாயனார் விளங்கினார் என்று சொல்லி, அதாவது அவர் தொண்டு செய்து கொண்டு வருகிறார். தமிழ் கோவை பாடுகின்றார். அந்த கோவையின் மூலமாக வரக்கூடிய அந்த நிதியை கொண்டு இறைவனுக்கு ஆலயங்கள் பல சமைத்தார். அதுபோக தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் என்று சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு இருநிதியை மிக அளித்தார் என்று சொல்லி சங்கநிதி, பதமநிதி என்று சொல்லக்கூடிய 2 நிதிகளையும் அவர் அளித்தார் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாருன்னா, அப்படி அளித்தவர் எப்பொழுதும் அவருடைய மனசில் அந்த கையிலை பெருமானுடைய திருவடி இருந்து கொண்டே இருந்தது என்று சொல்லுகிறார். அப்படி அந்த இருந்த நாயனார் அடுத்த திருப்பாட்டில் சொல்றார், ஏய்ந்த கடல் சூழுலகில் எங்கும் தம் இசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய் அணிகங்கை தோய்ந்த நெடும் சடையார்தம் அருள் பெற்ற தொடர்பினால் வாய்ந்த மனம் போலுடம்பும் வடகையிலே மலை சேர்ந்தார். 4வது பாட்டில் அவர் திருவடி அடைந்ததை சொல்லுகிறார். அதாவது ஏய்ந்த கடல் சூழுலகில் அப்படின்னா, அப்படி கடல் சூழ்ந்த இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே எங்கும் தம் இசை நிறுத்தி, தமது புகழினை எங்கும் நிலை நிறுத்தி, தன்னுடைய புகழனை எங்கும் நிலை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய் என்று சொன்னார். பெருமான் மீது எப்படி அன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள்யம் உடையானே. நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்வார், இடையரா அன்பு வேணும். அதான் நாடகத்தால் உன் இடையார் போல் நடித்து நானடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தருள்யம் உடையானே என்று சொல்லி நமக்கு வாதகுருடிகள் சொல்வார். அதே மாதிரி நம்முடைய ஆய்ந்த உணர்வு என்று சொல்லுவது இறைவனை மறக்காத அன்புங்க. அது நமக்கு நம்முடைய 11ஆம் சூத்திரத்திலே நமக்கு நம்முடைய மெய்கண்டார் சிவஞான போதத்தில் சொல்றார், காணும் கண்ணுக்கு காட்டு முலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்கலல் செலுமே என்று சொல்லி, அப்படி பெருமானை மறவாத ஒரு அன்பு இருக்குது பாருங்க, அதுதான் அயரா அன்பு. திருவாசகத்தில் சாயா அன்பு என்று சொல்லி வாதகுருடிகள் சொல்வார். அப்படி அந்த அன்பு என்று சொல்லுவது, அதாவது அதே மாதிரி நம்முடைய திருநீலகண்ட நாயனாருடைய சரீரத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வுடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் என்று சொன்னார். இப்போ இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு மட்டும் பெரியவர்களுக்கு எப்பொழுதும் குறையாது. இளமையெல்லாம் போயிடுச்சு, நிற்க முடியலை. ஆனாலும் திருநீலகண்ட நாயனார் இறைவன் மீது வைத்திருந்த அன்பு கொஞ்சம் கூட மாறவில்லை. அதான் அப்படி சொல்லுவார். அதுபோல இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் என்று சொல்லி காரைக்கால் அம்மையாருடைய அந்த நிலையை அவர் எப்படி பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைத்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லுகின்ற பொழுது, இரவாத இன்ப அன்பு என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அங்கு அருள்கிறார். அப்படி ஆய்ந்த உணர்வு என்று சொல்லி இடையரா அன்பினராய் அணிகங்கை தோய்ந்தனிடும் சடையார்தம் அருள் பெற்ற தொடர்பினால், இடையரா அன்பினராய் அணிகங்கை தோய்ந்த நெடும் சடையார், கங்கையை அந்த தலையிலே சுமந்த சடையராக இருக்கக்கூடிய பெருமானோட அருள் பெற்ற தொடர்பினால் சொல்கிறார் பாருங்க, மனம் வாய்ந்த மனம் போலுடம்பும் வடகையிலே மலை சேர்ந்தார் என்று சொல்லி, அதாவது வாய்ந்த மனம் போல். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய் அப்படின்னார். அப்போ திருக்கையிலை எப்பொழுதும் அவர் மனதிலே இருந்து கொண்டே இருந்தது. அந்த மனம் போல் இப்போ என்ன சொல்கிறாருன்னா,
அதே மாதிரி மனம் எப்படி கையிலேயே நீங்காதிருந்ததோ அதே போல் அவருடைய உடம்பும் வடகையிலே சார்ந்தது. ஏன்னா நமக்கு திரும்பி வராத ஒரு இடம் எதுன்னா பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய கையிலை தான். இப்போ அதான் சொல்கிறார், வாய்ந்த மனம் போல் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார். அப்படியே மனம் போல் உடம்பும் வடகையிலே சேர்ந்தார். முன்னர் மறவாமையினால் மனம் கையிலையை எப்போதும் சேர்ந்திருந்தது. இப்போது உடம்பும் கூடி சீவன் முக்தராய் திருக்கையிலை சேர்ந்து அமர்ந்தார் என்று சொல்லி, அதாவது நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் 2 முக்தி சொல்லப்படும். ஒன்று சீவன் முக்தி, இன்னொன்று பரமுக்தி என்று சொல்லுவது. சீவன் முக்தி என்று சொல்லுவது இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே பெருமானுடைய திருவருள் அன்பை, திருவருள் இன்பத்தை நுகர்வது. இன்னொன்று உடம்பு நீங்கிய பிறகு அந்த பெருமானுடைய சிவலோகம் சென்று அங்கு பெருமானை அனுபவிப்பது என்று சொல்லுவார்கள். அப்படி மனம் போல உடம்பும் வடகையிலே சேர்ந்தார் என்று சொல்லுவதற்கு, அதாவது இப்போது உடம்பும் கூடி சீவன் முக்தராய் திருக்கையிலே சேர்ந்து அமர்ந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி வாய்ந்த மனம் போல் உடம்பும் வடகையிலே மலை சேர்ந்தார் என்று சொல்லி, தேவருக்கு முதல் தேவர் அப்படின்னா இன்னொன்று சொல்லார், சம்காரகாரணனாகிய முதல்வன் சிவன் என்ற கருத்து. அதாவது சம்காரகாரனே உற்பவம் செய்யக்கூடியவன் என்று சொல்வார்கள். அது மாதிரி தேவருக்கு முதல் தேவர்னா சம்காரகாரணனாகிய முதல்வன் சிவன் என்ற கருத்து என்று சொல்றார். காவுற்ற திருக்கவி கைலை அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்லார்னா, இறைவன் அடியாரை காக்கும் தன்மை என்று சொல்லி, அதான் காவுற்று என்று சொன்னால் காப்பது. காவாய் கனகத்திரளே போற்றினா பெருமான் காக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் முறையிடுவது. அப்படி அந்த காவுற்ற திருக்கையில் இறைவன் அடியாரை காக்கும் தன்மை என்று சொல்றார் இந்த அடுத்த திருப்பாடலிலே. அப்படி பெருமானுடைய அந்த திருவடியை, அவர் இருக்கக்கூடிய கைலை மலையை அவர் எப்படி முதல்ல மனம் கைலையின் மீது வீற்றிருந்ததோ அதுபோல் அவருடைய உடம்பு இப்பொழுது கைலை மலை சேர்ந்தார் என்று சொல்லுகிறார். வேறு யார் மலர்கொன்றை வேணியார் அடி வேணும் காரியார் கடல் வணங்கி அவர் அளித்த கருணையினால் வாரியார் மதையானை வழுதியர்தம் மதிமரபில் சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்புவாம். இப்போ நாயனாருடைய திருவடிகளை வணங்கி அடுத்த திருச்சரிதமாக இருக்கக்கூடிய நம்முடைய நின்றசீர் நெடுமாறனாருடைய திருத்தொண்டை சொல்ல வருகின்றார். இதில் வேரியார் மலர்கொன்றை வேணியார் அடி வேணும்னர். வேரியார் மலர்கொன்றை தேன் பொருந்திய கொன்றை மாலை அணிந்த அந்த சிவபெருமான் திருவடி வேணியார் அடி வேணும். அப்படி பெருமான் திருவடிகளை வணங்கக்கூடிய காரி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி அவர் அளித்த கருணையினால், நாயனாருடைய திருவடி பேற்றினாலே அவர் அளித்த ஒரு கருணையின் காரணமாக வாரியார் மதையானை யானைப்படையுடைய அந்த வழுதியர்த மரபில், மதிமரபில்னா மதிமரபில் அப்படின்னா சந்திர வம்சம்னு அர்த்தங்க. சந்திர வம்சம் என்று சொல்லுவது பாண்டியருடைய வம்சம் சந்திர வம்சம், சோழருடைய வம்சம் சூரிய வம்சம். இங்கே நமக்கு இப்போ பேசப்பட்ட நாயனாருக்கு அடுத்த புராணம் நின்றசீர் நெடுமாறனார். நின்றசீர் நெடுமாறனார் பாண்டிய மரபை சார்ந்தவர் என்று சொல்லி வருவதனால மதிமரபில் அப்படின்னா சந்திர வம்சத்தை சார்ந்தவர் என்று சொல்லி அவருடைய தொண்டை செப்புவோம் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் இந்த திருப்பாடலில் அருளுகின்றார். இந்த திருச்சரிதத்தின் மூலமாக நமக்கு என்னென்னா, அரசர்வாள் தம் கல்வி திறத்தால் பெற்ற செல்வங்களை சிவனுக்கும் அவர் அடியாருக்குமாக்குவது பேரன்பின் திறம். ஏன்னா நாயனார் செய்த தொண்டு என்ன அப்படின்னா, அவர் நல்ல ஒரு புலமை மிக்கவர், இறைவன் மீது பாடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர். அதை வன்தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான் மீது வளப்பமுடைய பாடல்களை பாடி, பெருமானை மட்டும் பாடுவது, அரசர்களிடத்திலே சென்று பாடி அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருளை பெருமானுக்கும் அடியார்களுக்கும் செய்வது, அது பேரன்பின் திறம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அவர் இன்பமொழி கூறுவது, இன்பமொழி என்று சொன்னால் இறைவனை பற்றிய புகழ்மொழிகள். அப்படி இன்பமொழி கூறுவது யாவர்க்கும் மனமகிழ்ச்சி தருவது ஒன்று என்று சொல்லுகிறார். அப்படி இன்பமொழி கூறுவது எல்லோருக்கும் மனமகிழ்ச்சியை தருவது என்று சொல்லுவது, இன்பமொழி பயனாவது சிவபெருமானை குறித்து கூறுதலே என்று சொல்லுகிறார். அப்படி இறைவரது திரு கைலை மலையினை மறவாத கருத்துடையவராய் இருத்தல் செய்தற்கரிய செயல். எப்பொழுதும் பெருமானுடைய அந்த கைலை மலை மறவாத ஒரு கருத்துடையவராக இருப்பது என்று சொல்லுவது யாராலும் செய்வதற்கரிய ஒரு பெரிய செயல்.
அப்படி மனத்தினை கையிலியில் சேர வைத்தது போல உடம்பும் அங்கு சேர்தல் பேரன்பின் திறத்தால் ஆவது. முதல்ல ஏற்கனவே மனம் அங்கு கையிலியில் இருந்தது, இப்போ அந்த உடம்பும் அங்கு சென்று சேர்ந்தது என்று சொல்லுவது பேரன்பினுடைய திறத்தால் ஆவது என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அயரா அன்பு சிவப்பேற்றை தரும் என்று சொல்லி நமக்கு 11ஆம் சூத்திரத்தில் சொல்லுவது போல அயரா அன்பின் அரண்கலல் செலுமே என்று சொல்லுவது போல அந்த அயரா அன்பு, இடையறாத அன்பு பெருமானிடத்திலே நமக்கு என்ன கொடுக்குன்னா சிவப்பேற்றை தரும் என்று சொல்லி இந்த சரிதத்தின் மூலமாக நாம் உணர முடியும். அதாவது நினைப்பே அந்த பயனை கொடுத்து விடும் என்று சொல்லுவார்கள். இவருடைய நினைப்பே என்னென்னா கையிலை பெருமானுடைய திருவடியை நினைந்து கொண்டே இருந்தார், அதே கையிலையை சென்று அணைந்து விட்டார். ஏன்னா அந்த நினைப்பே நினைத்தனுடைய பயனை கொடுக்கும் என்று சொல்லுவதுதான் நமக்கு நம்முடைய சாத்திரத்திலையும் நம் திருமுறைகளிலும் சொல்லப்படுவது. அந்த நினைப்பே அந்த பயனை கொடுத்தது. நாயனார் கையிலையிலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெரும் பேற்றினை பெற்றார். நாயனார் செய்த தொண்டு இறைவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் 2 தொண்டும் செய்தவர் நம்முடைய காரிநாயனார் என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.